அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 8வது பாடல். பரநாத தத்துவானந்த சாகச தரிசனம். பகிரங்கம் அந்தரங்கம் என்று 8வது பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் சிந்திக்க போறோம். பரநாத தத்துவ ஆனந்தம். நாதம் என்றால் சாதாரணமாக ஒலியாகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்ட ஒலிதான் கேட்கக்கூடும். அந்த அளவுக்கு கீழே இருப்பினும் மேலே இருந்தாலும் செவி புலனாகாது. இக்கால விஞ்ஞானம் சிற்றொலியை பெருக்கி கேட்க வைக்கின்றது. ஒளி பரவலாலும் மின்காந்த ஒளி வழி வெகு விரைவில் உலகெங்கும் கேட்க உதவுகின்றதா. அரிய மன உணர்வில் கேளாதெனில் கேட்கலாம், கேட்கப்படும். காணாததெல்லாம் காணப்படும். இந்த மன தூய்மை ஆகி மெய்ப்பொருள் அனுபவம் பெற முனையும் போது கேட்கப்படுவது பரநாத ஒளியாகும். இந்த பரநாத தத்துவத்தில் முடிவில்தான் பெரும் ஜோதி மலையாக கடவுள் ஒளி விளக்கம் தோன்றும். இந்த நிலையை பரநாத தத்துவ ஆந்தம் என குறிக்கப்பட்டு உள்ளது. மேலே இது சாகச தரிசனம் எனப்படுகிறது. இது இயற்கை உண்மை ஜோதி காட்சியா. இக்காட்சி வெளிப்பட்டு என்றென்றும் விளங்கி கொண்டிருப்பதுதான் சாகச நிலையா. இதுவே சுத்த நிலையாக தோன்றி நின்று மறைந்து போகும் நிலை. சகல கேவலம் எனப்படும் உலக வாழ்விலே புறநிலை காட்சி நினைப்பு மறைப்பால் சலித்து கொண்டிருப்பதை விட்டு அக ஒளி அனுபவம் பெற்று அவ்வொளி ஒன்றே யாவற்றின் உள்ளே இருந்து அதுவாய் தோன்றி விளங்குவதாக காணுகின்ற காட்சி சாகச தரிசனமா. பகிரங்கம் அந்தரங்கம். புறம் அகம் அல்லது வெளி உள் என்று லேசாய் சொல்லிவிடலாம். ஆனால் உண்மையை விளங்க ஆழ்ந்த பொருள் காண வேண்டும். இங்கே குறிக்க வந்தது கடவுள் நிலை. ஆதலின் அதன் புற அக உண்மையை புரிந்து கொள்ள செய்ய வந்தது இப்பகிரங்க அந்தரங்கம். முதலிலே புறம் பிரபஞ்ச தோற்றத்தை விளக்குகின்றது. இந்த பொருளுலகம் முற்றும் அணு செறிவால் வந்தது. கற்பனையால் யாவையும் அணுமயமாய் ஆக்கிவிட்டால் எவ்வொரும் தோற்றராது. அவ்வணு நிலை தகர்ந்து விட்டால் அணுவாக ஜோதி நிலையை எங்கும் நிரம்பியிருக்க காண்போம். இவ்வளவும் பகிங்கர காட்சியில் தோற்றம் கடவுள் வளர் புறநிலை என்றறிய வேண்டும். இப்புற நிலைக்கு காரணமாய் உள்ளே இருந்து விளங்கச் செய்கின்ற இறையாற்றலை அருட்பெரும் ஜோதியாக கொள்ளப்படும். படவே பகிங்கர அந்தரங்க நிறை பரம்பொருள் ஜோதியும் அருளும் அல்லது அருட்ஜோதியாக பிரிவராயிருந்து புறத்தும் அகத்தும் பிரிந்துள்ளது போல் தோற்றி திகழ்கின்றதாம் என்று இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி 8வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். பரநாத தத்துவ அனந்தம் சாகச தரிசனம் பகிங்கரம் அந்தரங்கம் என்ற வரியில வள்ளல் பெருமான் பாடுறார். ஆகவே உண்மையான பரநாத தத்துவ அனந்தம் என்று சொல்லலாம். அப்போ இந்த நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் நினைக்க வேண்டும். அதிலே சாகச தரிசனம் இறைவனுடைய நிலையை அறிவது, இறையாக மாறுவது.
இறையாற்றலை அப்பப்போ நம்ம வந்து கொண்டிருக்கக்கூடிய அலை இயக்கங்களை எல்லாம் நாம உட்கொள்ளக்கூடிய, நம்மை கிரகித்து கொள்ளக்கூடிய நிலையை சாகச தரிசனம், இறைவனுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும். அது பகிரங்கம், அந்தரங்கம், புறமகம் என்ற வெளியிலே பட்டு புற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து விலகி அகத்தோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று ஏக இறைவனை கண்டுகொண்டு அருட்பெரும் ஜோதி தரிசனம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய பேரைத்தான் பகிரங்கம் அந்தரங்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். உண்மையை உணர்ந்து கொள்வோம், நல்லதை செய்வோம், நல்ல சிந்தனைகளை விதைப்போம். அதற்கு தான் மூச்சை கவனி பேச்சை குறை. அந்த ஏக இறைவனை நமக்குள்ளாக தேடக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை தான் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி பாடல்ல 128 பாடல்ல சொல்றார். ஆகவே அவர் சொன்ன வழியிலே சென்று அகத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அருட்பெரும் ஜோதி தரிசனம் கண்டு முக்தி பேரை பெறுவோம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.